வணக்கம். ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான டாபிக் தான். இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் யாரும் இந்த பதிவு பண்ணல. இதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டா, எனக்கு ஒரு 3 மாசமா இந்த மாரி இது ரிலேட்டட்ல அதாவது இந்த லெஸ்பியன், கே அந்த மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? டிரான்ஸ்ஜெண்டர் அது மாரி கொஞ்சம் நெறையா நம்ப நம்ப நாட்டிலேயே இது மாரி இந்தியாலயே நெறைய ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த மாரியெல்லாம் ஒரு பிரச்சனைகள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இந்த மாரி ஜாதகம் வந்தது. ஸோ, அதுல எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். அந்த ஜாதகத்த போட்டு, இது மாரி இருந்தா, உங்களுடைய உங்க குழந்தைகளோட ஜாதகத்துல அந்த மாரி இருந்ததுன்னா, அத நீங்க முதல்லயே பரிகாரம் பண்ணலாமா? இதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு காரணம் என்னதுன்னு கேட்டா, உதாரணத்துக்கு ஒருத்தவங்க தன்னுடைய புள்ள நல்லா படிச்சுட்டு இருக்காரு. நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அவரு நல்ல காலேஜ்ல படிச்சுட்டும் இருக்காரு. அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு வயசு 28 ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணு தேட ஆரம்பிச்சதுமே அந்த பையன் சொல்லிட்டான், "அம்மா நான் பையன் கிடையாது. நான் பொண்ணு. அதனால எனக்கு பொண்ணா மாத்திக்கணும். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அதனால எனக்கு நீங்க பையன தான் தேடணுமே தவிர நீங்க பொண்ணு தேடக்கூடாது." அப்படின்னு சொன்னதும், அவங்க அம்மாவுடைய, அப்பாவுடைய வாழ்க்கையில பெரிய இடியே விழுந்த மாரி இருக்கு. ஸோ அவங்களால எப்படி அத ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வீட்ல ரொம்ப பெரிய பிரச்சனையா என்று போறது. இது நமக்கு நம்ப காலத்துல இது மாரிலாம் இல்ல. இப்ப புதுசு புதுசா நெறையா பிரச்சனைகள்லாம் வருது. நான் நினைச்சுட்டு இருந்தேன், 50, 60, 70 காரங்க தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. இப்ப இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஈஸியான வாழ்க்கை வாழறாங்கன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா, இப்ப இருக்கிறவங்களுக்கு தான் ஜாஸ்தி குழந்தைய ஒரு வளர்க்கறதுங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன்னா, கண்ட்ரோல்லயே இல்ல குழந்தைலாம். எல்லாம் இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அத செஞ்சுட்டு போயிடுறாங்க. அப்பா, அம்மாவையே கேள்வி கேட்கறாங்க. "நீ யாரு என்ன கேட்கறதுக்கு? நீ யாரு என்ன பண்ணதுக்கு?" கடைசியில இந்த மாரி எங்கெங்கேயாவது போய் எதாவது கத்துன்னு ஏதோ பிரச்சனை ஆயிடுறது. ஸோ, இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது எனக்கு கண்ணு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆக போகுது. இத்தன நாளா கண்ணு தெரியாம இருந்தது. கொஞ்சம் கஷ்டம். இந்த மாரி முத்தி போயிடுது கேட்ராக்ட். நேத்து டாக்டர்ட்ட போய் திருப்பியும் ஆயின்மென்ட் போட்டுண்டு, கொஞ்சம் சரியாயிருக்கு. 1 ஜூலை ஒரு ஆப்ரேஷன், 11 ஜூலை ஒரு ஆப்ரேஷன். ஸோ என்னால பதிவு இந்த மாசம் அநேகமா ஜூலை மாசம் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் 2, 3 பதிவு இதுல YouTubeல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போடுறது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஒரு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல நீங்க ஜாதகம் படிக்கணும்னாலும் ஜெயஸ்ரீபாலன்.comல போயிட்டு, நீங்க கன்சல்டேஷன் வாங்கிண்டு பண்ணலாம். அதே மாரி அங்க போனீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ, அதுக்கும் நீங்க பணம் கட்டி படிச்சுக்கலாம். வாங்க நம்ம போய் ஸ்லைட்ல பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு நல்ல பேர் போன ஒரு அ ஃபிலிம் டைரக்டர் தான் அவருடைய இந்த ஜாதகம். இவர் பார்த்தீங்கன்னா, அ கல்யாணம் பண்ணிக்கல. ஸோ இவருக்கு ஏதோ இந்த மாரி இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கும் ஜாதகம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான். இங்க பாருங்க லக்னம் விருச்சிக லக்னம். இங்க லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல சூரியன் இருக்கு. எப்பவுமே லக்னத்துக்கு எதிர்த்தாப்புல சூரியன் இருந்தா, அவங்க ஜாஸ்தி தன்னுடைய அந்த ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இனம். தன்னுடைய இனத்துக்காரங்கள தான் ஜாஸ்தி விரும்புவாங்க. அது ஆணாக இருந்தால் ஆண விரும்புவாங்க, பெண்ணா இருந்தா பெண்ண விரும்புவாங்க. அப்படிங்கும்போது அது ஹோமோசெக்சுவாலிட்டி ஆயிடுறது. இதுக்கு இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் இந்த சனி இருக்கு இல்லையா? சனி, புதன் 2மே உங்களுக்கு அலிகிரகமா தான் நம்ம கன்சிடர் பண்றோம். இங்க பார்த்தீங்கன்னா, எதிர்த்தாப்புல சனி வேற இருக்கு. இது பித்ருதோஷம். சனியும், சூரியனும் சேர்ந்திருந்தா ஒரு பித்ருதோஷம் வேற. இது முன் காலத்துல இருந்த பாவம் தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்குங்கிறது ஒரு விஷயம். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க சந்திரன் இருக்கு இல்லையா? இந்த சந்திரனுக்கு எதிர்த்தாப்புல புதன் இருக்கு. புதன் இருக்கிறது புதன் ஒரு அலிகிரகம். ஓகே. அப்ப எல்லா பக்கமுமே இது லாக் ஆயிடுது. அதனால இவருக்கு இந்த மாரி ஆயிடுது. பட் அட் த சேம் டைம் ஆ புத்திரகாரக யாரு? புத்திரகாரக மூன் இஸ் சிட்டிங் இந்த நட்சத்திரம் ராகு, சுவாதி. ஓகேயா? இந்த சுவாதியும் சந்திரனோட நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. ராகு இஸ் உத்தர ஓகே. ஸோ இந்த இதுக்கு ராகு உத்திர நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்கு. இது ஒரு பிரச்சனை. இப்ப என்னன்னு கேட்டா, இது பரிவர்த்தனை ஆனதுனால, இங்க ஆல்ரெடி இது இது இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு பொண்ணும், ஒரு புள்ளையும் உங்களுக்கு இது இருக்கு. சரகேசி மூலமா ஒரு குழந்தை இருக்கு. ஏன்னா வீனஸ் பெண்ணாகவும், நம்ம இத 8த் ஹவுஸ் ஆல்சோ ஒரு சமயத்துல நம்ம இது இன்னும் ரொம்ப அது நெறைய அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. 8த் ஹவுஸ் ஆல்சோ நம்மளோட பாடியில இந்த இதெல்லாம் வருது. நம்ம நம்ம
நம்மளுடைய ஜெனரேஷன் நம்ம இன்னும் அடுத்த ஜெனரேஷன் நம்ம உண்டாக்குறது. ஓகே, நம்ம குழந்தைய பெற்றுக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல அவர் வந்து இங்க 7th லார்ட் ஆனதும் 12th லார்டும் 8th போய் எடுத்து, ஸோ அதனாலதான் ஒரு குழந்தை பிறந்தது. இந்த இடத்துல இதுவும் இருக்குது. ஸோ சரகேசி மூலமா இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள குழந்தை இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆத்மகாரகா யாருன்னு கேட்டா மெர்க்குரி. இந்த மெர்க்குரி பாருங்க, மெர்க்குரி எங்க உட்காந்துருக்கு லக்னத்திலேயே போய் இந்த இடத்துல மெர்க்குரினாலே உங்களுக்கு நான் சொன்னேன் சனியும் புதனும் அலிகிரகம் வேற. இந்த புதன் எங்க இந்த நட்சத்திரம் இங்க ஒரு சுக்கிர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. சோ அடுத்தது என்னது கேட்டா இங்க இதுவும் சரி. அப்போ இந்த இடத்துல இது குரு வேற பார்வை ஒண்ணு இருக்கு. குருவோட பார்வை பட்டுறதுனால இவர் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ஹோர லக்னம் குரு பார்க்கறது. ஸோ அதனால இவர் ரொம்ப இது நல்ல பணக்காரரும் கூட. ஸோ இது ஒரு விஷயம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா நவம்சத்துல லக்னத்துல இந்த 5th லார்டான குரு இருக்கு, இந்த கேத்து இருக்கு. ஸோ இவரோட பேனர் கடியில நிறைய பேர் எப்பவுமே இது வந்து நம்ம டீச்சிங் கொடுக்குறது. நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய அறிவை நவம்சத்துல லக்னம் இருக்கு இல்லையா, அது என்னதுன்னு கேட்டா நவம்சம்னாலே நம்ம ஹையர் ஸ்டடிஸ் இல்லையா, அதனால நம்மளுடைய நாலேஜை அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்றது, நம்ம நிறைய விஷயத்த தெரிவிக்கிறது. ஸோ அதனால இவருடைய பேனர்ல நிறைய பேர் டைரக்ஷன் கத்துக்கிறதுக்கு வராங்க. இவரோட பேனர்ல இவருக்கு அடியில நிறைய பேர் இது ஆக்டிங் கத்துக்க வராங்க. நிறைய பேர் வந்து இவர் முன்னு கூடுறாரு, கொண்டு வந்து விடுறாரு. ஆனா அட் த சேம் டைம் ராகுவும் இது பாத்தீங்கன்னா ராகுவும் இந்த இடத்துல இதுவும் செவ்வாயும் இந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது இது ரெண்டுமே சதய நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ராகுவும் மார்ஸ் இந்தியா சதயம் இது ராகு பாத்தீங்களா வந்துருச்சு. மார்ஸ் அண்ட் சேட்டன், மார்ஸ் அண்ட் ராகு, ராகு சல்ச சதயம் பாத்தீங்களா, இதெல்லாம் ராகு, இது கேது, இது ராகு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறதுனால இவருக்கு வந்து ஜாஸ்தி இஸ் த ஃபெமிலியர் ஃபார் த ராங் ரீசன். அது மட்டும் இல்லாம ஸோ இது இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலதான் இவர் வந்து இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமே இவருடைய இதுல இருக்கு. இதுதான் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்ல குழந்தை பேத்துண்டு நன்னா இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன எப்படி இது கண்டுபிடிக்கிறது? நீங்க சொல்றீங்களே இது மாதிரி என் குண்டிலி தான் இருக்கு, ஆனா நான் வந்து என்னோட ஜாதகத்துல தான் இருக்கு, ஆனா நான் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனா இது எப்படி கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு குண்ட்லி போய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய பிஹேவியர் மோரார்லெஸ் ஒரு ஆணா இருந்தாக்கா அவங்க கொஞ்சம் பெண் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேசுறது பார்த்தீங்கன்னா என்னடா இது ஒரு ஆம்பளை மாதிரி இல்லாம ஏதோ பொம்பளை மாதிரி பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கொஞ்சம் அவங்களுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அந்த மாறுதல் ஒன்றும் இருக்கத்தான் இருக்கும், இருக்காம போகவே போகாது. அடுத்தது வந்து இவர் வந்து ரொம்ப நல்ல டெக்ஸ்டைல் டிசைனர். ஹி இஸ் ஆல்சோ வெல் நோன் ஃபெமிலியர், இது ரொம்ப செலிபிரிட்டி தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவருக்கு லக்னம் வந்து ரிஷப லக்ன ஜாதகம். இந்த லக்னத்தை இங்க வந்து சந்திரன் வந்து பூர நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. ஸோ இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல சூரியன் இருந்தா என்ன ஆகும், அவங்களுடைய செக்ஸ் தான் விரும்புவாங்க. 2வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. இவங்க 2 பேரும் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீனஸ் வீனஸ் இஸ் புதனோட நட்சத்திரத்துல இருக்கு எல்லாமே. சூரியனும் புதன் நட்சத்திரம்னாலும் சனியா இருந்தாலும் புதனா இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு அலிகிரகம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த எதுக்காக இவர் வந்து சுக்கிரனை வந்து இவர் வந்து டெக்ஸ்டைல் ரொம்ப ஃபெமிலியா இருக்காருன்னு கேட்டா அவர் வந்து சுக்கிரனை போய் எத்தாப்புல உட்காந்துக்கிறதுனால ஹி இஸ் த ஃபெமிலியர் ஃபார் த இது ஃபீமேல் அப்பேரலுக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு தான் அவங்க ஜாஸ்தி இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க இங்க ராசில இருந்து பார்க்கும்போது எத்தாப்புல அலிகிரகமான சனி உட்காந்துருக்கு. ஓகே, அதுவும் உப்பப்பத லக்னத்துல போய் உட்காந்துருக்கு சனி. எத்தாப்புல சந்திரன் ராசிக்கு 7ஆம் சனி போய் உட்காந்துருக்கு. எல்லா இடத்துலயும் இங்க லாக்கா எடுத்து. அப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் ரொம்பவே பெரிய இது டெக்னிக்கே இருக்கு. சேட்டன் தான் ஆத்மகாரகா. சோ ஆத்மகாரகா நவாம்சத்துல போய் உட்காந்துருக்கு யாரோட புதனோட உட்காந்துருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க சூரியன் எத்தாப்புல உட்காந்துருக்கு. சோ இவர் வந்து கண்டிப்பா தன்னுடைய இனத்தை தான் விரும்புவாரே தவிர இவர் மத்த இவங்களை வந்து இவரால இது பண்ண முடியாது, விரும்ப முடியாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. எப்போ லக்னலாடு வந்து நவம்சத்துல லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல போறதோ அப்போ அவங்களுக்கு கல்யாணங்கிறது கொஞ்சம் செகண்டரி பாயிண்ட் தான். அதனால கல்யாணத்துக்கு மேல அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கு. 2வது இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ராகுவோட நட்சத்திரம் தான். சுவாதி நட்சத்திரம் எல்லாம் சுவாதி எல்லாம் இங்க ராகு கேது குடியில தான் உட்காந்துட்டு இருக்கு. இங்க கேத்து சிட்டிங் இந்த நட்சத்திரம் அஸ்வினி பாத்தீங்களா, இது எல்லாமே இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. இங்க மார்ஸ் மங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரம். எல்லாமே எதுவுமே உங்களுக்கு வந்து வீனஸ் தான் குருவோட நட்சத்திரம் உட்காந்துருக்கு. பட் இந்த குருவும் போய் ராகுவோட நட்சத்திரத்துல ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கு. சோ இவர் என்ன கேட்டா ராசியில வந்து இவர் இந்த மாதிரி ஒரு
செலிபிரிட்டியான அந்த சுக்கிரன் உச்சம் அடைஞ்ச ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கிறதுனால ஹீ இஸ் அ வெல் நோன், ஹீ இஸ் வெரி ரிச், எவ்ரி திங் இஸ் தேர். நிறைய பப்ளிக் ஆறுது, நிறைய ஃபிலிம் ஆக்டரோட உங்களுடைய உட்னா பைட்னா சப்போஸ் இருக்கு. ஆனா இதுதான் வந்து ஒரு ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டிக்கோ ஒரு எல்ஜிடிபி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த ஜாதகத்துல இது பூரா நமக்கு ப்ரூஃப் பண்றது. ஏன்னா நான் சொல்ல வரல இந்த மாதிரி மத்தவங்களுக்கு எல்லாம் ஜாதகத்துல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நவம்சமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுனா தான் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நிறைய அதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய இதுல வந்து எனக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும், எல்லாம் வரும். வந்து என்னதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல எல்லாரோட இருக்கு, பயப்படவும் வேண்டாம். என்னோட குழந்தையோட ஜாதகம் அப்படி இருக்கு, இந்த ஜாதகம் அப்படி இருக்கு அப்படிங்களா அப்படின்லாம் நீங்க கவலைப்படவும் வேண்டாம். வந்து இது வந்து நம்ம நவாம்சமும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆகுது. ஓகே, ராசி நவாம்சம் ரெண்டும் சப்போர்ட் பண்ணி அதனுடைய உட்கார்ந்துருக்க நட்சத்திரங்களும் அந்த மாதிரி போய் உட்காரும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. சப்போஸ் இது எதுக்காக இந்த நான் பதிவை எழுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நிறைய வந்து இது வந்து பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப முக்கியம். இப்போ பேரண்ட்ஸ் என்ன கேட்டா, ஏதோ ஒரு பொண்ணுக்கு வரன் பாக்குறாங்க, அந்த பையனோட வரன் வருது, அவன் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கான், நல்லா பண்றான் அப்படி சொல்லிட்டு நீங்க ஆசையா கொடுத்தீங்கன்னா கடைசியில உள்ள போனப்போ நிறைய டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். இது வந்து இப்போ என்னவோ ஒரு பெரிய வியாதி மாதிரி பரவின்னு இருக்கு. இது நிறைய விஷயங்கள்லாம் இப்போ எனக்கு என்னவோ ஒண்ணுமே சரிப்பட்டு வரல. இப்போ நம்ம பாத்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுல திடம்னா அம்பேத்கரை போட்டு ரொம்ப முன்னாடி எல்லாம் அம்பேத்கரை யாரும் கொண்டாடினது கிடையாது. நல்ல விஷயம் தான், அம்பேத்கர் ஒரு நல்லவர் தான், அவரை நீங்க கொண்டாடுறீங்க. ஆனா அதே நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா, மும்பைல தானே அம்பேத்கர், ஒரு மகாராஷ்டிரியன் தானே. இந்த இடத்துல எங்கேயாவது ஜாதி ஏதாவது சண்டை வந்திருக்கா? இல்ல. எங்கேயாவது எந்த இது சித்திவிநாயகர் கோயில்லையோ, டிக்காலா கோயில்லையோ, மகாலட்சுமி கோயில்லையோ பிரதிஷ்டை மாத்திருக்காங்களா? இவ்வளவு நீங்க உத்தவ் தாக்கரேயும் நம்ம கவர்மெண்ட்டும் ஃப்ரெண்டு தானே. அப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயாவது பிராமணர்களோ இவர்களோ எஸ்சி இது பிரச்சனை வருதா? வரல. அதே மாதிரியே இப்போ என்னதுன்னு கேட்டா, நம்மளுடைய கண்ட்ரியில ரொம்ப பேர ஒரு வியாதி இருக்கு. இந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து நம்ம தனியா பிரிக்கிறோம், குறிக்க கூடாது. அவங்களுக்கு ஜஸ்ட் அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செக்ஸுவலிட்டி, அவ்வளவுதான். அதை வச்சுனா எல்லாருமே முன்னேற முடியும், எல்லாரும் படிக்க முடியும், எல்லாரும் ஒரே ஈக்குவலா போக முடியும். நோ டிஃபரன்ஸ் பிட்வீன், நம்ம எல்லாரும் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுன்னா எல்லாமே ஈஸியா கொண்டு போகலாம் லைஃப். வந்து மற்ற கண்ட்ரி இதெல்லாம் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறது, நம்ம கண்ட்ரி அதை எடுத்துக்கல. அட் த சேம் டைம் குழந்தைங்களுக்கு வரன்னு பார்க்கும்போது இது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் நிறைய வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் நிறைய பிஜேபியை பத்தியோ இல்ல ராஜீவ் காந்தி, பிரியங்கா பிடிச்ச பிரியங்கா காந்தி ஜாதகம்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அண்ணாமலை ஜாதகம் போட்டிருக்கேன், சசிகலா ஜாதகம், நிறைய ஜாதகம். சோலார் முக்கியமா எனக்கு சொல்ல வேண்டியது சோலார் எக்லிப்ஸ்ல வந்து நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி யூஏ ப்ராப்ளம் வரணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கும்போது அதில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். நான் சொன்னேன்னு தெரியல, திருப்பி ஒரு டைம் அகைன் சொல்றேன். நான் வந்து ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பதிவு என்னோட இருக்காது, பிகாஸ் என்னுடைய கேட்ராக்ட் ஆப்ரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐல வந்து ரைட் ஐல வந்து 1 ஜூலைக்கு, செகண்ட் ஐல வந்து 11th ஜூலை சர்ஜரி இருக்கு. ஸோ ஜூலை மாசம் என்னோட பதிவு இருக்காது. ஸோ பார்க்கலாம். பொறுமையா இந்த சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.